முதல்ல இந்த தனஞ்சயன் சில பேர் நான் பார்க்குறீங்களா சோறாக்குறாங்களா இல்லையா சார்? இல்லை எப்படி இந்த நிகழ்ச்சி கூப்பிட்றாங்கன்னு தெரியல. சோறாக்குறாங்களா இல்லை போகிற இடத்துல இந்த வயிற்ற கழுவிக்கிறாங்களா? அதுக்காக நிகழ்ச்சிக்கு போகிறாங்களா? அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி ரூபாய் இறக்கியிருக்கிறான். 20 கோடி இறக்கி தான் வந்து கூலி படத்தை வந்து ஒரு டிசாஸ்டர் மூவி ஆக்கணுன்றதுக்காக பிளான் பண்ணான்றதை நம்ம சொல்கிறோம். அப்போ நம்பவே இல்லை. இதோ இப்போ மாரிதாஸுக்கு என்ன கவுண்டர் கொடுப்பீங்க நீங்கள்? உங்களை மாதிரி கூலிங்க தாண்டா பங்களாதேஷில் இருக்கிறானுங்க. நான் சொல்கிறேன், என்னுடைய தொலைநோக்கு பாருங்க சொல்கிறேன். விஜய் நடு ரோட்டில் நிற்பார். சினிமா வாய்ப்பையும் இழந்து, நல்லா அழுத்தமாக பதிவு பண்ணுறேன், சினிமா வாய்ப்பையும் இழந்து அரசியல்வாதியாகவும் தோற்று நடு ரோட்டில் நிற்பார். பொறுத்திருந்து பாருங்க. அந்த அஜித்தோட அந்த போராட்டமும் அந்த கண்ணீரும் அந்த வலியும் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு சரியான பதிலடியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் சொன்னார், ஒரு தெரியும்னு நினைக்கிறேன், என்ன நானே செதுக்கிட்டுன்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லையா? அப்போ எவ்வளோ வலி இருந்தால் அதை சொல்லியிருப்பாருன்றது இப்போ தான் நம்மளால் உணர முடியுது. விஜயகாந்த் ஒரு விஷயத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் ஒரு விஷயத்தை சொல்ல போய் விஜயகாந்தோட வந்து ரசிகர்கள்லாம் கழுவி ஊற்றுறாங்க. இப்போ அதே தான் நடக்க போகுது. இந்த எம்ஜிஆர் செருப்பால் அடிக்க போகிறாங்க. சார், சமீபத்தில் ஒரு நபர் வந்து பேட்டி கொடுத்தார். அவர் என்ன சொன்னார்னா, விஜய் வைத்து எடுத்த எந்த தயாரிப்பாளரும் நஷ்டம் அடைஞ்சதே கிடையாது, ஆனால் ரஜினி வைத்து எடுத்த தயாரிப்பாளர்லாம் நஷ்டமாக இருக்காங்க அப்படின்னு வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. இது எப்படி? மனசாட்சியே இல்லாத ஒரு பைத்தியம் தான் இப்படி. மனசாட்சியே இருக்காது, அதே சொல்ல வந்து மனநோயாளியாக இருப்பான். அவன் தான் இப்படி சொல்ல முடியும். யாராவது ஒருத்தரை சொல்லுங்கள், ரஜினியை வச்சு நான் ரஜினி நம்பி நான் போனேன், மோசம் போயிட்டேன் அப்படி சொல்லிட்டு. கிடையவே கிடையாது. அதே நீங்கள் வந்து விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னா லிஸ்ட்டு போடலாம். இது திட்டமிட்டு பரப்பக்கூடிய செய்தி. ஏன்னா உங்களுக்கு தெரியும், வந்து அவர் பிடி செல்வகுமார் வந்து அவர் பேசின பிறகு அது வைரல் ஆகுது. விஜயால் ஏமாற்றப்பட்ட வந்து ப்ரொடியூசர்கள் பட்டியல் வந்து பெருசாக நீளுது. பலரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. சினிமாவிலேயே வந்து இவன் வந்து நஷ்டப்படுத்தினான்னு சொல்லிட்டு. ஆனால் ரஜினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் ரஜினி வந்து ஏமாற்றம் தான் சரித்திரமே கிடையாது. எந்த இடத்துல ரஜினி வந்து ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருக்கிறாங்க, பிச்சை எடுக்கிறாங்க, பாதிக்கப்பட்டாங்க கிடையாது. ஒரு தோல்வி படமாக இருந்தாலும் அவர் கூப்பிட்டு செட்டில்மெண்ட் பண்ணிடுவார். அப்படி தான் வந்து கடந்த காலத்தில் நடந்திருக்கு. இது வந்து பொய்யான தகவல். விஜய்க்கு வந்து நிறைய சம்பவம் இருக்குது. அதான் சொல்கிறாங்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேனாண்டால் பிக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முரளி அவர் எங்கே இருக்கிறாருன்னே தெரியல, என்ன ஆனார்னே தெரியலன்னு. இவங்கெல்லாம் காலகாலமாக வந்து சினிமாவில் இருந்தவங்க சார். இவங்கெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் சினிமாவில் பயணித்தவங்க. இவன் என்னைக்கு வந்தவன்? இவன் கெரியரே 30 வருஷம் தான். ஆனால் அவங்க அப்படி கிடையாது. 50 ஆண்டு காலம் வந்து சினிமாவிலே இருந்தவங்க. இன்றைக்கி அவங்க வந்து இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டாங்க. இதான உண்மை. ஆனால் எண்ணற்றவங்க இது வந்து எடுத்த அத்தனை பேருமே நான் சரி அப்படி கூட வேணாம், ப்ரொடியூசரை சொல்லுங்கள். என்னைக்கு வந்து பார்த்தா முருகதாஸுக்கு அடி வந்து சர்க்கார் படம் அவுட் ஆனதும் முருகதாஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதுதான், அதுதான் கத்தியோடு நிறுத்திட்டு இருக்கணும். சர்க்காரில் பெரிய வந்து இவர் வந்து அந்த 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 கதைக்கு பொருத்தமாகவும் இல்லை, படம் அது ஃபெயிலியர். அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு தெரியும் வந்து ஏஆர் முருகதாஸுக்கு வந்து அடுத்த சர்க்கிள் தான். நீங்கள் மீண்டும் வந்து கம்பேக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை எதனால் வருது? சர்க்கார் படத்துக்கு பிறகு தான். இயக்குநர்களே வந்து வாழ்ந்ததா இல்லை. நீங்களே எடுத்துங்க, பல படங்கள் சொல்ல முடியும். வேலாயுதம் படம் எடுத்த வந்து இன்றைக்கி வந்து அவர் ராஜா வந்து என்ன பண்ணுறாரு? ஏதாவது படம் ஏதாவது இயக்கிட்டு இருக்கிறாரா சொல்லுங்கள். அந்த நேற்று கூட நம்ம பார்த்தோம் ஒரு நிகழ்வில். அது மாதிரி ஒரு இயக்குனர் எல்லாமே சொல்கிறேன் நான் கேட்டேன், அந்த படத்தோட காலி. ஆனால் ரஜினிக்கு அப்படி கிடையாது. இயக்குனர்களும் வாழ்ந்துருக்குறாங்க, நிறைய பெரிய லிஸ்ட்டே எடுக்கலாம், தயாரிப்பாளரும் வாழ்ந்துருக்குறாங்க. யாரும் வீழ்ந்ததாக வந்து சரித்திரமே கிடையாது. ரஜினியால் கெட்டவங்கன்னு சொல்லுங்கள் சார். மனசாட்சியாக இல்லாமல் பைத்தியங்கள் தான் அப்படி சொல்லணும். அது காசு வாங்கின்னு பேசுகிறானுங்க. யார் பேசுகிறாங்கன்னு நல்லா தெரியும். இல்லைனா சொல்லுவாங்களா சார், விஜயை பார்த்து ரஜினிக்கு போகாமல், ஹேய் பைத்தியமாடா நீங்கள்? யாரை பார்த்து யார் போகாமல் போடுறது? விஜயை பார்த்து ரஜினிக்கு போகாமல், ரஜினியை பார்த்து விஜய்க்கு போகாமன்னா சொல்லலாம். ஏன்னா அந்த வயசு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 75 வயசு வந்து 172 படத்தில் நிற்கிறாரு இல்லை இன்றைக்கி. அதுதான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து அவர் வேலை போகாமல் விஜய்க்கு நல்லா சொல்லுவாங்க. ஆனால் விஜய்க்கு பேர் வந்து அவருக்கு போகாமையா பார்த்து பரதா போகிற நிலைமை இருக்கிறீங்க நீங்கள் இன்றைக்கி. அதே மாதிரி சார், இன்னொரு நபர் இந்த தனஞ்சயன் சொல்லுவாங்க, சினிமா தெரியும் சொல்லுங்கள். அவர் என்ன இருக்காரு, சன் டிவி வந்து லாபமாக இருந்தால் அவங்க இன்னும் மேலே சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்க 4 நாளோட நிறுத்திக்கிட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இது எல்லாத்தையுமே சார் சொல்லிட்டு இருப்பாங்க. 4 நாள் வந்து போயிடுச்சு. இதை இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தேட்டர் போயிட்டு தான் இருக்குது, டிக்கெட் போயிட்டு தான் இருக்குது. பார்க்குறோமா இல்லையா? எல்லாம் ஓப்பனில் தானே இருக்குது, ரகசியமாக இருக்குது.
அவங்க நிறுத்திட்டாங்க, இவங்க நிறுத்திட்டாங்க. முதல்ல இந்த தனஞ்சயன் சில பேர் நான் பார்க்குறீங்களா, சோறு ஆக்குறாங்களா இல்லையா சார்? இல்லை எப்படி இந்த நிகழ்ச்சி கூப்பிட்றாங்கன்னு தெரியல. சோறு ஆக்குறாங்களா இல்லை போகிற இடத்துல இந்த வயிற்ற கழுவிக்கிறாங்களா, அதுக்காக நிகழ்ச்சிக்கு போகிறாங்களா? எல்லாத்தையும் கூட்டு வந்து உட்கார வைக்கிறாங்களா இவங்க. அவனும் பெரிய வந்து அப்பாட்டக்கிற மாதிரி பேசியிருக்கேன். நாங்கள் எவ்வளோ வருஷம் சினிமா நான் பார்க்குறீங்களா, எங்கே இருந்தான் சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு கூப்பிட்றானுங்க, எப்படி வரானுங்க உனக்கு நிகழ்வுக்கு? சோறு ஆக்குறாங்களா இல்லையா வீட்டில்? இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளில சாப்பிட்டுக்கிறேன்னால ஒரு நிகழ்ச்சியை விட மாட்டுறானுங்க. நீங்கள் வந்து ஒரு மீடியாவில் பேசுறது வேறு சார், ஒரு நிகழ்ச்சியில் போய் வந்து கலந்துக்கிற அந்த இது பார்க்குறேன் நான். எதுக்கத்தாலும் அவனை கூட்டு வந்து உட்கார வச்சுறானுங்க. ஒரு பீரியடில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த நல்லி குப்புசாமி செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து டெக்ஸ்டைல் ஓனர், உங்களுக்கு தெரியும். எல்லா நிகழ்ச்சிக்கும் அவரை கூப்பிடுவாங்க, சம்மந்தமே இருக்காது. அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்டைலுக்கும் சம்மந்தம் இருக்காது. இசை நிகழ்ச்சி, பாடல் எல்லாத்துக்கும் கூப்பிடுவாங்க. ஒரு பீரியடில் வெள்ளையன் ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், வியாபார சங்க தலைவர். எல்லா நிகழ்ச்சிக்கும் அவருக்கு சம்மந்தமே இல்லை, துறை சார்ந்து கூட இருக்காது, எல்லாத்துக்கும் அவரை கூப்பிடுவாங்க. சினிமாவில் எல்லா நிகழ்ச்சிக்கும் வந்து இந்த தனஞ்சயனுக்கு வந்து வீட்டில் சோறாக்குறாரா இல்லையான்னு கேட்குறேன் நான். நம்மலாம் வந்து உழைச்சி சாப்பிட்றோம் சார். போகிற நிகழ்ச்சிகள்லாம் இதுக்காகவே ஒன்று போவாங்களான்னு தெரில. சரி, போகிற இடத்துல எதையாவது ஒன்று பேசணுன்றதுக்காக பேசுறது. 4 நாள் இப்போ என்ன செய்யணும், தினம் வந்து எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சுன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை இவனுக்கு அனுப்பணுமா? நான் கேட்குறேன், தனஞ்சயனுக்கு அனுப்பணும். எவ்வளோ வந்து வசூலாச்சுன்னு சொல்லிட்டு தனஞ்சயனுக்கு அனுப்பணும். இதெல்லாம் நம்ம பார்த்து இப்படி தான் வாயை விட்டு பருத்தி வீரர் விஷயத்தில் வாயை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அமீர்கிட்ட மன்னிப்பு கேட்டதெல்லாம் நமக்கு இருக்குது, நிறைய ரெக்கார்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து தேவையில்லாத சம்பந்தமானது பேசலாம். சினிமாவை எந்த சூழ்நிலையும் கீழே விழாமல் வாழ வைக்கணுன்றதுக்காக நீங்கள் பேசலாம், இதே தனஞ்சயன் கூட பேசலாம். ஆனால் ஒரு பெரிய கருத்தாளர், கருத்தியல் நிபுணர், சினிமா நிபுணர்ன்ற மாதிரி அந்த தோரணையில் பேசக்கூடாது. நான் பார்க்குறேன் நிறையா தனஞ்சயன் எல்லாத்துக்கும் தனஞ்சயன் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு தனஞ்சயனை பற்றி பேசணுன்னா நிறைய இருக்குது. அது தனிப்பட்ட முறையில் அட்டாக் பண்ணுறேன், நான் அதை விரும்பலை. நான் வந்து அதை தவிர்த்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். இவர் எத்தனை கம்பெனிக்கு மேனேஜராக இருந்தார், எத்தனை கம்பெனி வாழ்ந்துட்டு தெரியும், நம்ம பேசலாம். நம்ம அது வந்து இந்த சூழ்நிலைக்கு தேவையில்லை நான் நினைக்கிறேன். சும்மா போகிற போக்கில் ஏதோ வந்து கருத்து கேட்குறாங்கன்றதுக்காக வந்து ஒருத்தரை டீப்ரமோட் பண்ணுற மாதிரி, இல்லை சினிமாவை வந்து டவுன்கிரேட் பண்ணுற மாதிரிலாம் பேசக்கூடாது. அது நான் அன்பாகவே சொல்கிறேன் தனஞ்சயனுக்கு. நான் நிறைய காட்சி பார்க்குறேன். நீங்கள் கருத்து சொல்கிறன்ற அந்த தோரணையில் பேசும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் கொஞ்சம் டவுன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு வார்த்தை இதெல்லாம் வந்து வார்த்தை ஜாலமாக எங்களுக்கு தெரியும். நாங்கள் பிரிண்ட் மீடியா காலத்துலேருந்து இருக்கிறோம், அதனால தெரியும். ஒரு வார்த்தை இருந்தால் ஒரு வார்த்தையை வந்து பாசிட்டிவாக போட்டு அடுத்த எல்லா வார்த்தையும் நெகட்டிவாக போட்டு டவுன்கிரேட் பண்ணுறதுன்றதெல்லாம் வந்து அது வந்து சினிமாவுக்கு ஆரோக்கியமாக இருக்காது. நான் அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இதை தாண்டி நான் வந்து தனிப்பட்ட முறையில் உங்களுக்காக வந்து தனஞ்சயனுக்காக ஒரு வீடியோ விடணுன்னா அவர் எத்தனை கம்பெனியில் மேனேஜராக இருந்தார், என்னென்ன கம்பெனிலாம் என்னென்ன கதியில் இருக்குன்றதை நான் தனியாக பேசக்கூடிய சூழல் வந்துடும். அது வேணான்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான நிகழ்வு என்ன பார்க்குறாங்கன்னா சார், பல தயாரிப்பாளர்கள், பல விநியோகஸ்தர்கள், பல திரையரங்குகள் லாபம்னு சொல்லி கூட ஒரு சிலவங்க மட்டும் ஒத்துக்கவே மாட்டானுங்க, இது நஷ்டம் அப்படின்றாலும் இது என்ன காரணம் சார்? நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன் சார், ஒரு சினிமா திரைப்படம் வந்து நஷ்டம்ன்றதுக்குன்னா அந்த தயாரிப்பாளரும் விநியோகஸ்தர்களுக்கும் ஏன் தியேட்டர்களுக்கு கூட ஓரளவுக்கு தெரியும். மற்றவங்க எல்லாரும் வந்து வெளிப்பாறையிலேருந்து நீங்கள் வந்து சொல்கிறதுன்னு கேட்டால் எப்படி கிரிக்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியிலேருந்து வந்து ஆடியன்ஸ் கேலரியிலேருந்து பார்த்திங்கன்னா இப்படி ஆடி இருக்கலாம் அப்படி ஆடி இருக்கலாம்னு சொல்கிற மாதிரி தான் இது. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்கு, உங்களுக்கு ஓவர்சீஸ் எவ்வளோ வந்திருக்கு, இங்கே வந்து அடுத்த ஸ்டேட்டில் எவ்வளோ கலெக்ஷன் ஆகிருக்கு, இது ஒட்டுமொத்தமாக வந்து எவ்வளோ கலெக்ஷன் அந்த தயாரிப்பாளர் தான் தெரியும். அது எல்லாருக்கும் ரஜினி படத்துக்குன்னு சொல்ல, எல்லா படத்துக்கும் இதான் நிலமை. அதை வந்து நம்ம போயிட்டு வந்து வெளியில் இருந்துட்டு நமக்கு வந்து உள் விவகாரம் தெரியாமல் வந்து 19 ரூபா வந்து கோணியில் கல்லை கட்டி அடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இது நஷ்டமாயிடுச்சு, இது இவ்வளோ போகல, அது அவ்வளோ போகல, 4 நாள் தான் போச்சு சார். கூலி படத்தை ஃப்ளாப்புன்னு பேசிகிட்டு இருக்கிறான் சார் பல பேர். எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியம். எப்படா ஃப்ளாப்புன்னே பேசிகிட்டு இருக்கிறான் தியேட்டரில். உங்களுக்கு நல்லா தெரியும், அதுவும் வந்து நிறைய அதிகமான உங்களுக்கு ஹாலிடேஸ் வேறு வந்ததுனால படம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். அது இன்னும் ஏ சர்டிஃபிகேட் மட்டும் கொடுக்காமல் இருந்திருந்தால் என்னால் அது வந்து 1000 கோடி கூட நம்ம வந்து நெருங்கிட்டு இருக்கோம். இப்போ அதுக்கான வேலைகளை சரி நீதிமன்றத்தில் போய் வந்து உடனே இப்போ சில பேர் கேட்குறான், 4 நாள் படம் ஓடாதனால தான் அவர் வந்து பைத்தியம் போல பேசுகிறான். அந்த பிராந்தன் சொல்கிறான் 4 நாள் படம் ஓடாதனால தான் இப்போ போயிட்டு ஏ சர்டிஃபிகேட் வாங்க போகிறாங்க அறிவு கட்டவங்களை. அந்த டைமில் போய் ஏ சர்டிஃபிகேட் போயிருந்தாக்கா அந்த படமே ரிலீஸ் ஆகாமல் இன்னும் இழுத்துட்டு இருக்கோம். அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல 4 நாள் படம் ஓடியாச்சு. அவங்க வந்து அந்த வியாபார ரீதியாக அவங்க 100% வியாபாரிகள் சன் பிக்சர்ஸ் அவங்க அந்த வந்து குறைஞ்சபட்சம் அவங்க போட்ட பணத்தெல்லாம் எடுத்தாச்சு. வந்து பார்த்தா 4 நாள் வந்து பார்த்தோன்னா போட்ட படத்துக்கு மேலேயே வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் கேட்டேன்னா வந்து அடுத்தடுத்து வந்து அடுத்த கட்டமாக நான் கேட்டேன், இதை கோர்ட்டுக்கு கொண்டு போய் கேட்குறாங்க. சென்சார் போர்டில் வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் ஏ யூ கேட்டு இதில் வந்து யூ கேட்டு போகிறாங்கன்னு வச்சுங்க.
இப்போ ஏன் போகிறாங்க? ஏன் அப்போ போனால் படம் ஓடாதனால இந்த அட்லீஸ்ட் ஏயு சர்டிஃபிகேட். நான் கேட்குறேன், படம் பார்க்குற அத்தனை பேர் ஏயு சர்டிஃபிகேட் பார்த்துட்டா போகிறான்? நான் கேட்குறேன். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் இருக்கா, ஏயு சர்டிஃபிகேட் இருக்கான்னு பார்த்துட்டு யூ சர்டிஃபிகேட் இருக்கா பார்த்துட்டா போகிறான் படத்துக்கு? கிடையாது. திட்டமிட்டு வந்து சில வேலை உள்ளடி வேலைகள் நடந்தது. அதனால தான் ஒரு தேட்டர்லேயும் நீங்கள் வெளியில் வைக்கணும். இது ரஜினிக்காக மட்டுமே இல்லை, விஜய் பிராண்ட் ஆக்கணுன்றதுக்காக எடுத்த வந்து பார்த்தீங்கன்னா உள்ளடி வேலைகள் தான். இப்போ சில பேர் நம்பவே இல்லை. அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி ரூபாய் இறக்கியிருக்கிறான், 20 கோடி இறக்கி தான் வந்து கூலி படத்தை வந்து ஒரு டிசாஸ்டர் மூவி ஆக்கணுன்றதுக்காக பிளான் பண்ணான்றதை நம்ம சொல்கிறோம். அப்போ நம்பவே இல்லை. இதோ இப்போ மாரிதாஸுக்கு என்ன கவுண்டர் கொடுப்பீங்க நீங்கள்? உங்களை மாதிரி கூலிங்க தாண்டா பங்களாதேஷில் இருக்கிறானுங்க. அங்கே பங்களாதேஷில் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறான்னு சொன்னால் இங்கே நீங்கள் இருக்கிறீங்க, அவ்வளோதான். அங்கேயே இருக்கிறான் போல இருக்குது உங்களை மாதிரி ஆட்கள். இதுதான் உண்மையான தர. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன், உண்மையான கலெக்ஷன் தயாரிப்பாளருக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் மட்டுமே, டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் வந்து தியேட்டர் ஓனர்ஸுக்கு தெரியும். இல்லை சார், தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கம் ஒரு பக்கம் உண்மையான விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்க, ஒரு பக்கம் வந்து பொய்யான பிம்பங்கள் கட்டமைப்பு போட்டு வந்துகிட்டே இருக்கு. இந்த பொய்க்கு முன்னாடி இந்த உண்மை ஜெயிக்க முடியும். கண்டிப்பாக சார், பொய் நிற்காது சார். இப்போ பாருங்கள், விஜயோட ஒவ்வொரு பிம்பமும் உடையிறது பாருங்கள். நான் சொல்கிறேன், என்னுடைய தொலைநோக்கு பாருங்கள் சொல்கிறேன். விஜய் நடு ரோட்டில் நிற்பார். சினிமா வாய்ப்பையும் இழந்து, நல்லா அழுத்தமாக பதிவு பண்ணுறேன், சினிமா வாய்ப்பையும் இழந்து அரசியல்வாதியாகவும் தோற்று நடு ரோட்டில் நிற்பார். பொறுத்து இருந்து பாருங்கள். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளவோ சொல்ல முடியாத வழி வந்து, ஏன்னா ரஜினிக்கே இவங்க இப்படி கொடுக்கும்போது அஜித்துக்கு எந்த மாதிரியான தொல்லைகள் உள்ளூர கொடுத்துருப்பாங்க. அந்த அஜித்தோட அந்த போராட்டமும் அந்த கண்ணீரும் அந்த வலியும் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு சரியான பதிலடியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் சொன்னார், ஒரு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், என்ன நானே செதுக்கிட்டுன்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லையா? அப்போ எவ்வளோ வலி இருந்தால் அதை சொல்லியிருப்பாருன்றது இப்போ தான் நம்மளால் உணர முடியுது. அப்போ அவர் உடல் உபாதைகள் வந்து மருத்துவமனை ஆப்ரேஷனு இந்த மாதிரிலாம் போகும்போது இவங்க எப்படி தன்னை வந்து அஜித்தையோட வந்து தன்னை வந்து முன்னிறுத்திக்கிறதுன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி சதி வேலைகள்லாம் பண்ணியிருப்பானுங்கன்றதை இப்போ தான் நம்ம உணர முடியுது. அதனால் வந்து ஒரு நல்ல மனிதரை வந்து காயப்படுத்துவதுடைய விளைவு நான் இப்போவும் சொல்கிறேன், ரஜினி அவர்களையும் சேர்த்தே சொல்கிறேன். ரஜினி அண்ட் அஜித் ரெண்டு பேருமே வந்து நல்ல மனிதர்கள், குணத்தால் நல்ல மனிதர்கள். இவங்களுக்கு கொடுத்த அந்த பார்த்தீங்கன்னா அந்த எதிராக செய்த சதி வேலைகள் அடிப்படையில் நான் சொல்கிறேன், விஜய் வந்து சினிமாவிலையும் தோற்று அரசியலும் தோற்று நடு ரோட்டில் நிற்பார். பொறுத்து இருந்து பாருங்க. உண்மை தான் என்றைக்கும் ஜெயிக்கும், போய் தோற்கும். பொறுத்து இருந்து பாருங்க. சார், சமீபத்தில் ஒரு செய்தி, எங்கள் வீட்டு பிள்ளை, அதாவது ரஜினி எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் வர ஒரு பாடல்கள், அதாவது நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், அந்த பாட்டை வந்து ஜனநாயகன் படத்தில் ரீமேக் பண்ணி அந்த பாட்டை திரும்ப அந்த படத்தில் வைக்க போவதாகவும், அந்த பாட்டுக்கு வந்து விஜய் அவர்களே சாட்டை எடுத்து சுற்றுற மாதிரியும் பாடல் அமைப்பை உருவாக்க போவதாகவும் ஒரு செய்தி இப்போ சமீபத்தில் நமக்கு கிடைச்ச தகவல் ஒன்று கிடச்சிருக்கு. உண்மையிலேயே வந்து அந்த பாட்டை வந்து அவளுக்கு கொடுக்கறதுக்கு சம்மதிப்பாங்களா? எதை தின்னா பித்தம் தெளியன்னு ஒன்று இருக்குது சார், சொல்லுவாங்க தெரியுங்களா? எதை தின்னா பித்தம் தெளியன்ற மாதிரி பித்தம் தெளியறதுக்கு என்னென்னத்தையோ சாப்பிட்டு பார்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் வந்து அரசியலை வெற்றி அடைகிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதையும் பண்ணி பார்க்குறாங்க இந்த டிவிக்கில். பரிதாபமாக இருக்குது சில நேரங்களில் நினச்சா கூட. ரொம்ப இந்த விஜயகாந்த் அவர் விஷயத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் ஒரு விஷயத்தை சொல்ல போய் விஜயகாந்தோட வந்து ரசிகர்கள்லாம் கழுவி ஊற்றுறாங்க. இப்போ அதே தான் நடக்க போகுது இந்த எம்ஜிஆர் செருப்பால் அடிக்க போகிறாங்க. இதுதான் நடக்கும். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.